டோக்கன்ஸ் வச்சு நம்ம எப்படி டீக்ரிப்ட் பண்ணுறது, ஐ மீன் எப்படி ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறது அதை பார்த்துருப்போம் சைனீஸ் ரிமைண்டரில். ஸோ அதே சைனீஸ் ரிமைண்டர் தியரம் நம்மளுக்கு கிரிப்டோகிராஃபி சப்ஜெக்ட் இருக்குல்ல, அந்த சப்ஜெக்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எதுக்குன்னா என்கிரிப்ஷன், கீ ஜென்ரேஷன் அண்ட் டீக்ரிப்ஷன் மூணுமே பண்ணக்கூடிய சைனீஸ் ரிமைண்டர் மூலமா. ஸோ ஆல்ரெடி கிரிப்டோகிராஃபியில் என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷன் இருக்குது. பட் எதுக்கு சைனீஸ் சிஆர்டி வந்து உள்ள கொண்டு வராங்கன்னா, ஏன்னா சிஆர்டி என்ன பண்ணுன்னா பெரிய பெரிய வேல்யூஸ் எல்லாத்தையும் பிரேக் டவுன் பண்ணி சின்னதாக நம்மளுக்கு வந்து சிம்பிளைஸில் கொடுக்கும். ஸோ அதனால தான் சிஆர்டி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் வந்து எப்படி வந்து ஒரு மெசேஜை வந்து சிஆர்டி யூஸ் பண்ணி என்கிரிப்ட் பண்ணுறதுன்னு இப்போ காந்தி சொல்லுவான். இப்போ வந்து ஒரு மெசேஜ் வந்து நம்ம வந்து என்கிரிப்ட் பண்ணி ஒரு நெட்வொர்க் அனுப்ப போகிறோம். அது எப்படின்றது பார்க்கலாம். அதுக்கு வந்து முதல்ல 2 ப்ரைவேட் யூஸ் பண்ணிக்கிறோம். அதாவது ஒரு பி யூனிட் யூஸ் பண்ணிக்கிறோம். அது வந்து it is why it is reaching the அப்புறம் நம்ம வந்து என் கால்குலேட் பண்ணுறோம். அதுக்கு என்ன பண்ணோம்னா ஒன்றும் இல்லை, 2 ப்ரைவேட் வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 3233 ஒரு நம்பர் கிடைக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ரோ ஆஃப் என் ஒரு இது எடுக்கிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம்னா ஒன்று அதுக்கும் பியிலேருந்து ஒரு நம்பர் மைனஸ் பண்ணணும், கீழேருந்து ஒரு நம்பர் மைனஸ் பண்ணணும், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஒரு நம்பர் வச்சுருக்கோம். இப்போ வந்து என் நமக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அதுக்கப்புறம் ரோ ஆஃப் என் வந்து ஒரு வேல்யூ இருக்குது. இதுக்கு வந்து பப்ளிக் கீ ஜென்ரேட் பண்ணுறோம். பப்ளிக் கீயை வச்சு தான் நம்ம வந்து ஒரு மெசேஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அதுக்கு 17 ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். அது வந்து அதுவும் ஒரு கண்டிப்பாக ஒரு ப்ரைம் நம்பராக தான் இருக்கும். அப்புறம் இந்த 17 நம்பருக்கு பதிலாக 5 எடுக்கலாம், இல்லை 3 எடுக்கலாம், இல்லை 5 எடுக்கலாம், இல்லை 3 எடுக்கலாம். அந்த 3 நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் தான் கண்டிப்பாக சூஸ் பண்ணி அதை வந்து பப்ளிக்கே நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வச்சு நம்ம வந்து ப்ரைவேட் எக்ஸ்பெரிமெண்ட் ஜென்ரேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து d × e = 1 mod. அதுக்கப்புறம் இந்த q ஆஃப் n அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். q ஆஃப் n இந்த psi ஆஃப் n யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து நமக்கு வந்து e வேல்யூ தெரியும், 17 எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் d வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து இதே போல் சைனீஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி அந்த நம்பரை வந்து நம்ம சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ணால் d வந்து 2753 ஒரு வேல்யூ கிடைக்கும். இது வந்து என்கிரிப்ஷன் ப்ராசஸ். இப்போ இந்த mன்றது தான் நமக்கு வந்து மெசேஜ். இந்த மெசேஜ் இப்போ வந்து 1 2 3 நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம வச்சுக்கிறோம். இதுக்கப்புறம் வந்து சி வந்து அதாவது இதான் என்கிரிப்டட் மெசேஜ். இந்த சி தான் வந்து சைஃபர் டெக்ஸ்ட்டாக வந்து மாறி போகும். அதனால் அதில் வந்து இந்த 1 2 3 வந்து நம்ம எடுத்த 4 ஃப்ரேமால் பவர் பண்ணி அதுக்கப்புறம் அது வந்து மாட் எடுக்கிறோம். அதாவது சயின்ஸ் ரிலேட்டட் தான் இதுவும் பண்ணுறோம். பண்ணதுக்கப்புறம் அந்த சைஃபர் டெக்ஸ்ட் வந்து 855 வருது. அதாவது இந்த 1 2 3 மெசேஜ் வந்து 855 மாறி அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதுக்கப்புறம் தனியாக சிபி சிக்யூ அதுக்கும் அதே மாதிரி ஒரு அதை மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணி அந்த மெசேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இதுக்கு அடுத்து டீக்ரிப்ஷன் ப்ராசஸ் அது யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து அந்த பேராமீட்டர்